ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம் குக் ஒன் ஷாட் நேம் மாஃபியா சிஐடி. என்ன இவன் சிஐடியா? ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ நாம் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே குளிச்சிட்ருக்கான். அப்போது அந்த பாத் டப் இருக்கும் இல்லையா, அதில் ரோசஸோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூவி கிடைக்க அந்த டைமில் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து, இந்த நாளை நீ உன் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், இந்த நாள் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். நான் எப்படி ஜேகே மறப்பேன், உன் கூட இருந்த எந்த நாளையுமே நான் மறக்க மாட்டேன், நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா அப்படிங்கும்போது டக்குன்னு கால் வருதா. இவன் போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே எங்கே போகிற அப்படின்னு கேட்குறானா. அப்போ நம்ம திரும்பி ஜேகே நீ ரெடியாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்படியே நம்ம ஜேகே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் ஃபோன் அட்டன் பண்ணுறான். அங்கேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். அதுவும் பதட்டமாக, எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ மாஃபியா, அப்புறம் ஒன்று எதுக்கிறதுக்கான எல்லா இதுவுமே கிடச்சிருச்சு, நீ என்னென்ன தப்பு பண்ணியோ அது எல்லாத்துக்கும் எவிடன்ஸுமே இருக்குது, நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான், இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழியை பாரு, நறுக்கு போலீஸ் அங்கே வந்திருக்கும் அப்படின்றானா. என்ன சொல்கிற, போலீஸா, என்ன பிடிக்கவா? இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அது போலீஸ் கிடையாது, ஒரு சிஐடி, எனக்கு தெரியல, நீ அங்கேருந்து தப்பிச்சிரு அப்படின்றானா. என்னாலாம் தப்பிக்க முடியாது, நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கிறான். டக்குன்னு உள்ளே வந்து ஜேகே நீ பத்திரமா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பண்ணுறானா. அப்போ அப்படியே சிரிச்சுட்டே, நான் பத்திரமா இருக்கேன்னா நீ ஃபீல் பண்ணுறியா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, உன்னை பற்றி கவலைப்படு அப்படின்ற மாதிரி கன் எடுத்து அப்படியே ஃபேஸ் கிட்ட வைக்கிறான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பார்த்துட்டே இருக்கான். என்ன இப்படி ஆடுதா, நான் மாறிடுவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பதட்டத்தில் நிற்கிறான். அவன் பயப்பட கூட இல்லை. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேனா? கண்டிப்பாக இல்லை, உன்னெல்லாம் எவன் பண்ணுவான், நான் ஒரு சிஐடி, நீ என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்னரோ இல்லை வேறு எதுவோ கிடையாது, நீ ஒரு கெட்டவன், உன்னை பிடிச்சி கொடுக்கணும், அதுதான் என் வேலை, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே நீண்டோன்னு போட்டு, அப்போது உனக்கு உண்மையாலுமே என் மேலே லவ் இல்லையா, நீ நடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நடிச்சின்னு மட்டும் சொல்லாத, நீ என்னை பிடிச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல, என்னை லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லாத, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறான். அப்படியே கீழே நீண்டோன்னு போட்டு ஹக் பண்ணுறான். ப்ளீஸ் ஜேகே நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும் தானே, நீ எப்படி மாறின, இல்லை நீ என்கிட்ட ப்ராங்க் பண்ணுறியா, சொல்லு, நிறுத்து, போதும் சரியா, இதுக்கு மேலே நான் உன்கிட்ட நடிக்கிறதா இல்லை, அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே, அந்த சிஐடி வேறு யாரும் இல்லை, நான் தான், உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன், நீ என்னை பிடிக்க உனக்கு வேறு எதுவும் கிடைக்கலையா, என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய எமோஷ்னல் தான் உனக்கு கிடைச்சிச்சா, இதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி வாயில் அந்த செல்லோ டைப் இருக்கும் இல்லையா, அதை விட்ட வச்சு கையில் அந்த காஃப் இருக்கும் இல்லையா, அதையும் மாட்டி விட்டுறான். பட் எதுவுமே சொல்லலை, ஃபைட் கூட பண்ணல, அங்கே வந்து தப்பிக்கணும்னு நினைக்கல, ஃபுல்லாக ஜேகேவோட ஃபேஸை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகே கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அப்படியே அங்கெல்லாம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. இவ்வளோ நாளாக மாஃபியா அப்படி இப்படின்னு செஞ்ச பெரிய டானை இது வரைக்கும் யாருமே பிடிச்சது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஐடி கண்டுபிடிச்சி அவனுக்கான ப்ரூஃபையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் இவனுக்கு ஜெயில் தானா இல்லை வந்துருவானா, அதையும் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட அந்த மைக் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஜேகே இருக்கான் இல்லையா, அப்படியே மாஸ்கையும் கிளாஸையும் போட்டுக்கிறான். அப்போ அங்கே இருக்கவங்கலாம் அதான் பேட்டி எடுக்க வராங்க. நீங்கள் இவனை இப்படி பிடிச்சிங்க, அவங்க நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் இல்லை, நான் ஒரு சிஐடி, ஸோ என் ஃபேஸை ரிவீல் பண்ண நான் விரும்பலை, அப்புறம் இந்த மாதிரி எத்தனை மாஃபியா இருந்தாலும் அவனை பிடிக்க நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். அதான் அவனோட வண்டியில் தான் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்துட்டே இருக்கான். ஒரு தடவையாவது ஜேகே நம்மளை லவ்வோட பார்க்க மாட்டானா அப்படின்ற மாதிரி. பட் பார்க்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அவங்களோட ஆஃபீஸில் போய் கொடுத்துட்றான். அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, இனிமேலும் நீங்கள் தான் இவனை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்றாங்களா. அவனை பற்றி விசாரிக்க எனக்கு எதுவுமே இல்லை, அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் எந்த இதுவும் இல்லை, நீங்களே பார்த்துக்க, அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு 1 வீக் ரெஸ்ட்டு தேவை, ஸோ இனி நான் எங்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். அப்போது அங்கே இருக்கவங்களாம் ஜேகே சூப்பரில் இப்படி பண்ணியிருக்கான் அப்படி பண்ணியிருக்கான், எவ்வளோ பெரிய ஆளை பிடிச்சிருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த சிஐடி கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதுவுமே ஓடல, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான்.
அங்கே இருக்கவங்கலாம் வராங்க, ஆரம்ப பார்க்குறாங்க, கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ ஜெயில் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களா. ஆரம் எதுவுமே பேசலை, அப்படியே உட்காந்தே இருக்கான். மைண்டு ஃபுல்லாக எதுவுமே இல்லை, ஜேகே மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஜேகே அப்படியே சிரிச்சிட்டே வெளியே வரான். இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. சரி நம்ம வெளியே போகலாம், பேரண்ட்ஸை பார்க்க 1 வீக் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். அப்புறம் அப்படியே இங்கே நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிட்றான். இப்போ சாப்பிட சொல்கிறாங்க, அவன் ஆரம் இருக்கான் இல்லையா, சாப்பிடவே மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றான். நீ சாப்பிட்லனா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவனுங்களுமே கிளம்பிடுறாங்களா. இந்த இடத்துல ஜேகே ஞாபகம் தான் வருது. ஸோ பாஸ்டில் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கான். அவன் ஜேகேவை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணான் இல்லையா, அந்த நாளை. ஆரம் அப்போது ஒரு மாதிரி செம்ம டயர்டில் காரில் அப்படியே சாஞ்சிட்டே படுத்து வந்துட்டுருப்பான். முன்னாடி இருக்க டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் பேசிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி. சரி என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குது, நான் போகணும் அப்படின்ட்டானா. இன்றைக்கி உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சா, எதனால் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் கேட்குறான். அதை சொல்ல எனக்கு வரல, ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறானா. என்ன பண்ணீங்க அப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை நான் அவங்க அப்பாவை கொல்லணும், ஆனால் அவனுக்கு ஒரு பையன் அவனுக்கு கிட்டத்தட்ட 5 வயசு தான் இருக்கும். அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா வந்து கேட்டார் சாப்பிட சொல்லி. அந்த பையன் இல்லை எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த அப்பா தூக்கி அவனை சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தேன், ஆனால் நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன். அந்த பையன் அழுதான். என்ன தெரியுமா சொல்லி அழுதான், அப்பா எனக்கு ஊட்டி விடுங்கப்பா, பசிக்குதுப்பா ஊட்டி விடுங்கப்பான்னு சொல்லி அழுதான். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் தான், எனக்கு தெரியும் அவன் கெட்டவன் தான், அதனால தான் நான் கொன்னேன். ஆனால் அவனுமே ஒரு உயிர் தானே, அவனுக்குமே ஒரு குழந்த இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறானா. அப்போ அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அப்படியே திரும்பி சொல்கிறான், அப்போ எதுக்காக நீங்கள் அவனை கொன்னீங்க, அவனை கொன்னதுக்கு கொல்லாமல் வச்சுக்க வேண்டியதானா அப்படின்றானா. ஆரம் டக்குன்னு பார்க்குறான், டேய் முன்னாடி திரும்ப வண்டியை ஓட்டுறா. அப்போ தான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணி ஃபேஸை பார்க்குறான். பார்த்து அந்த இடத்துல வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான். டேய் நீ என்னோட டிரைவர் இல்லைல்ல, நீ யார், நீ புதுசாக இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் யாரா, உன்னை கொல்ல வந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து அப்படியே எய்ம் பண்ணுறான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு பைக் அவ்வளோ வேகமாக வருது, வந்த ஃபோர்ஸில் அப்படியே அந்த காரில் மோதான் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த ஒரு டிரைவர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி ஜர்க்காகிது, ஐயோ அப்படின்ற மாதிரி. டக்குன்னு ஆரம்ப ஷூட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறான். இதில் நம்ம ஆரம் நார்மல் ஆகிட்டு அப்படியே வந்துடுறான், வெளியே வரான். பார்த்தா அந்த பையனுக்கு செம்மையாக அடிபட்டிருக்கு, கீழே விழுந்தவனுக்கு. இந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவனை நம்ம ஆரம் பிடிச்சிட்றான். என்கிட்டேயும் நீ உன் வேலையை காட்ட பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையே அவனை ஷூட் பண்ணிடுறான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுதான், உன்னை தெரிஞ்சுக்கவும் விருப்பம்ல, நீ என்ன கொலை பண்ண வந்த, நீ இப்போ உன்னை விட்டா இதுக்கப்புறம் நீ என்னை கொலை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம், அதுதான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டேன். அவனோட அந்த இவங்களாம் இருப்பாங்க இல்லையா அடியாளுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ணன் இப்போது அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா, அந்த பையனை பார்க்குறான். என்ன இவனுக்கு இப்படி அடிபட்டிருக்கே அப்படின்ற மாதிரி விட்டு போகவும் மனசு இல்லை. ஸோ அவனோட கார் இருக்கு இல்லையா, அதில் பின்னாடி தூக்கிட்டு போட்டு காரை ட்ரைவ் பண்ணலான்னு வரான். பட் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கார் ட்ரைவ் பண்ண தெரியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஒரு மாஃபியாவாக இருக்கேன், ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரில, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்கான். அப்போது கரெக்டாக அவங்க அடியாளுங்கெல்லாம் வராங்களா, அந்த கேங்கில் தான் அந்த டிரைவருமே இருக்கான். ஆரம்பிச்சிடும், அவனுக்கு என்னாச்சு, எங்கே போன, யார் இப்படி இவனெல்லாம் என் கூட விடுவியா அப்படின்ற மாதிரி. இல்லை நம்ம போன இடத்துல அவன் என்னை கட்டி போட்டு வந்துட்டான், போலீஸ் எல்லாம் வந்துருச்சு, என்ன நடக்குது என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையன் அழுதுட்டு இருந்தான். அந்த டைமில் தான் என்னையும் பார்த்து அவுத்து விட்டாங்க. தென் அந்த இடத்துலேருந்து நான் எஸ்ஐ வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு அப்படின்றானா. சரி காரை எடுங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். உள்ளே தான் நம்ம ஆரம்பி உட்காரான். ஆக்சுவலி 3 சீட் இருக்கும், பின்னாடி தான் அந்த பையன் படுத்திருக்கான். நடுவில் நம்ம ஆரம் அப்படியே மறுபடியும் படுத்துட்டு வரான். அப்போ அந்த பையன் புலம்புறானா, எனக்கு வலிக்குது, எனக்கு அடிபட்டுச்சு, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரானா. ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்களா அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். அண்ட் டிரைவரும் நிறுத்துறாங்களா, பின்னாடி போய் உட்காந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றான். அப்போது அந்த பையனோட தலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஆரம் மடியில் தான் வச்சுருக்கான். அப்படியே காது கொடுத்து புலம்புறதை கேட்குறான். என்னை யாரோ காப்பாற்றினாங்க, அவங்க என்னை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. அப்பா ஆரம் காதில், நீ இங்கே தான் ஏன் கூட தான் இருக்க, நீ கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்றானா. அப்போது அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி.
நீங்கள் வீட்டுக்கு போங்க, அங்கே போய் நம்ம டாக்டரை வர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அப்படியே அந்த பையனை தூக்குறான். தூக்கிட்டு மேலே போகிறான். அப்போது டாக்டர்கிட்டேயும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்களா. ஸோ டாக்டருமே வராங்க, வந்து செக் பண்ணுறாங்க. இவனுக்கு அவ்வளோலாம் ஒன்றும் அடி இல்லை, அவன் பயந்துட்டான் போல், அதான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனை பற்றி எதுவுமே தெரில. ஸோ இப்போ கரெக்டாக அந்த பையன் எழுந்திருக்கிறானா. அப்போ நம்ம ஆரம் இருக்கான்ல, அவன் பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே அந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் எங்கே இருக்கேன், என்னை எதுக்கு எங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீ பயப்படாத, நீ பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, நீ மயங்கி விழுந்துட்ட, உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்றானா. அப்படியா, அப்போ ஏன் எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ ஏதாவது மறந்துட்டியா என்ன அப்படின்றானா. நான் ஒன்றும் எதையும் மறக்க கிடையாது, நீங்கள் எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க, எனக்கு அடிபட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகணும், எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆரம் சிரிச்சுட்டே, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், மார்னிங் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்றானா. அப்படியே அந்த பையன் பயப்படுறான், அழுவ ஆரம்பிக்கிறான். டக்குன்னு ஆரம் பதட்டமாகிது. என்னாச்சு, இதனால் அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, என் அப்பா என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்றானா. அவங்க அப்பா தொல்லை பண்ணுறாரா, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் அப்பா என்னை குடிச்சிட்டு வந்தால் அடிக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வீட்டை விட்டு வேகமாக வந்தேன், அந்த வேகமாக வரதுல தான் ஒரு காரில் மோதிட்டேன், அப்புறம் நான் விழுந்தேன் அப்படின்றானா. நீ கவலைப்படாத, உனக்கு உன் வீட்டுக்கு போகணுன்னா சொல்லு, நான் விட்டுடுறேன், அப்படி இல்லைனா இல்லை எனக்கு என் வீட்டுக்கு போவேணான்னு சொல்லிட்டு பயந்துட்டே உட்காரான். அப்போ டக்குன்னு நம்ம ஆரம் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி. ஆரம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் ஆரமோட அப்பா அப்படி தான் இருந்திருப்பார், ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், ஆரமை போட்டு அடிப்பார். ஆரம்க்கு அதுக்கப்புறம் இருக்க பிடிக்காம தான் வெளியே வந்திருப்பார். அந்த டைமில் தான் ஒரு டான் வந்து நம்ம ஆரம்பை தூக்கி வளர்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம் இப்படி இருந்திருப்பாங்க. அதனால தான் ஆரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்மளை மாதிரியே இந்த பையனும் இருக்கானே அப்படின்ற மாதிரி. இந்த பையனை ஹக் பண்ணிவிட்டு, உன்னோட பேர் என்ன, என்னோட பேர் ஜங்குக் அப்படின்றானா. சரி ஜங்குக், நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நாள் இங்கே இரு, அப்புறம் உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா சொல்லு, நான் வேணால் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எனக்கு வாங்கிலாம் தர வேணாம், நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றானா. என்னது, உனக்கு எப்படி தெரியும், என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் டவுட் பண்ணுறானா. இல்லை, நீங்கள் காரில் தூக்கி வச்சுருந்தீங்கல்ல, அப்போ புலம்பிகிட்டு இருந்தீங்க, நான் அதை கேட்டேன் அப்படின்றானா. ஐயோ, நீ அதை கேட்டுட்டியா அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. ஆமாம், நான் அதை கேட்டேன், நான் வேணா உங்களுக்கு டிரைவராக இருக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு ட்ரைவ்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எனக்கு கார் மட்டும் இல்லை, நான் எல்லாமே ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்றானா. அப்போது ஓகே, நீ என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம் கொஞ்சம் கூட டவுட் படல, அந்த பையனை பார்த்தோன்னே பிடிச்சிடுது. ஸோ இனிமேல் நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நீ அந்த ரூமில் போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறானா. ஏன் அப்படின்னு கேட்குறானா. ஏன்னா இது என்னோடய ரூம் அப்படின்றானா. உங்கள் ரூமில் ஏன் என்னை கூப்பிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, நீ பார்க்க பாவமாக இருந்த, அதனால தான் அப்படின்றானா. நான் ஒன்றும் பாவம்லாம் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறானா. சரி ஜேகே, நீ பாவம் இல்லை தான், நீ அந்த ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு ஜேகேவும் போயிடுறானா. அப்போ அந்த டைமில் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, சாப்பிட செய்யலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆக்சுவலி அந்த இடத்துல யாருமே இல்லை, ரொம்ப லேட் நைட்னால யாருமே இல்லை, அதனால் நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறான். பட் ஆரம்க்கு சுத்தமாக சமைக்க தெரில. ஏதோ ஸ்மெல் வருது, ஜேகேக்கு ஏதோ ஸ்மெல் வர மாதிரி தெரியுது, என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஆரம் ஃபுல்லாக கருக விட்டுருக்கான். ஜேகே வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீ ஏன் இங்கே வந்த, நீ இப்போ ஒன்று ரெஸ்ட் எடு அப்படின்றானா. அட என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்தவே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நகருங்க அப்படின்றானா. ஸோ ஆரம்பமே நகர்றான். அந்த டைமில் ஜேகே பக்கத்தில் வந்து அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஆரம் கன்னத்துலலாம் அந்த டஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அழகாக தொடச்சி விட்டுறான். தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போதே ஆரம் பார்த்துட்டே இருக்கானா. ஸோ இப்போ ஜேகே லெஃப்ட் ஆகிட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு சமைக்க தெரிலங்கிறதும் எனக்கு தெரியுது, நான் உங்களுக்கு டிரைவராக மட்டும் இல்லை, நானே உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்றானா. உனக்கு சமைக்கவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா என் அப்பா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, ஸோ அவரையும் நான் தான் பார்த்துப்பேன், நான் தான் வேலைக்கு போவேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றானா.
ஆரம் பார்க்குறான் அப்படியே வியந்து, எப்படி நீ இவ்வளோத்தே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போய் சமைக்க ஆரம்பிக்கிறானா. உனக்கு கை வலிக்குள்ள என்கிட்ட வா, நான் வேணா என்னோட செஃப்பை வர சொல்கிறேன் அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல, அவங்கள எதுக்கு இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல, என்கிட்ட வா ஜேகேன்னு கூப்பிட்றானா. ஏன் நான் சமைச்சு கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறானா. இதை கேட்டவுடனே ஆரோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன் நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்லையா. அதனால சரி நான் ஆரமும் சிரிச்சிட்டே வந்து அப்படி உட்காடுறான். ஸோ நம்ம ஜேகே இருக்காளே சமைக்க ஆரம்பிக்கிறான். ஸ்மெல்லாம் அப்படி இருக்குது. நம்ம ஆரோவுக்கு வெயிட் கூட பண்ண முடியல, போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது ஆர்வமாக. ஸோ இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆரம்புக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அது பாசமாக அப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால ஸோ ஆரம் பார்த்துட்டே இருக்கான். சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறான். ஓகே நம்ம ஆரமும் தூங்க போகிறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ நம்ம ஆரம் வந்து மறுபடியும் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கானா. ஆரம் கால் பண்ணி சொல்கிறான், இந்த டைம் நீ எனக்கு ப்ரிப்பேர் பண்ண வேணாம், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் ஹோட்டலுக்கு அப்படின்றானா. என்னது ஹோட்டலுக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் என் கூட வா அப்படின்னு சொல்கிறானா. ஸோ நம்ம ஆரம் ஜேகே 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு உட்காடுறாங்க. அந்த டைம் போலீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கிட்டு போயிட்டுருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் ஜேகே செம்மையாக இரிட்டேட் ஆகுறான். அப்படியே அங்கேருந்து பார்க்குறான். ஆரம் கையை பிடிச்சி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி போலீஸை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றானா. என்னாச்சு, எதனால் பிடிக்காதுன்ற. ஆமாம் அவங்க மட்டும் நல்லவங்களாக இருந்திருந்தா என்னை காப்பாற்றிருக்கலாம்ல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் அப்பா இப்படிப்பட்டவருன்னு சொல்லி, ஆனால் அவங்க என்னை காப்பாற்றவே இல்லையே. அப்பா கூட தான் வளரணும்னு விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் நான் வந்துட்டேன். இதனால தான் எனக்கு போலீஸுமே பிடிக்காது அப்படின்றானா. ஆரம் நினச்சிக்கிறான், ஓ இவனை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் போல், நம்ம இனிமேல் இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மேலே இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வருது. ஸோ இப்போ நம்ம ஜேகே சாப்பிட்டுட்ருக்கானா. அப்போது ஜேகே கீழே போட்டுடுறான். அதை வந்துட்டு எடுக்கலான்னு போகிறானா. அப்போ நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி ஆரம் சொல்கிறான், கீழே விழுந்ததெல்லாம் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை நம்ம தானே க்ளீன் பண்ணோம், நம்ம கீழே போட்டது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆனால் ஜேகே நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது நம்ம ஜேகே ஷையாகிக்கிட்டே கீழே குனிறான். நீ வெட்கப்படும் போது அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. அதுக்கும் நம்ம ஜேகேக்கு ஷைனஸ் தாங்கலை. ஸோ அங்கே வந்து பார்க்குறான். அப்போ டக்குன்னு ஆரம் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறானா. உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்படி சுற்றி யாருமே இல்லை. அதனால தான் நம்ம ஆரம் இப்படி பண்ணியிருக்கான். ஸோ ஜேகேவுமே லைட்டாக சிரிச்சிட்டே அப்படி போகிறானா. ஆரம் நினச்சிக்கிறான், ஓ இவனுக்கு ஓகே போல் அப்படின்ற மாதிரி. பட் இப்போது அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறான். லிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கோவமாக இருக்கான். அந்த இப்போ மறுபடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் நார்மலாக சிரிச்சுட்டே அப்படியே உட்காடுறான். அப்போது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறானா. பட் நம்ம ஜேகே எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஆரம் உனக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிக்கிறான். அண்ட் தென் இப்போது அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, நைட் ஆச்சு. ஸோ குளிக்கலான்னு போகிறான். அந்த டைமில் நம்ம ஆரவமே உள்ளே வரான். நான் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. பரவாயில்ல குளி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ உள்ளே வந்தா நான் எப்படி குளிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வேணும்னா நானே உன்னை குளிப்பாட்டி விட்டுறேன் அப்படின்றானா. இல்லை வேணாம் அப்படின்றான். சாராமுக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுதா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறான். பட் இந்த டைமில் ஜேகே பிடிச்சி இழுக்கிறானா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்போ தான் ஜேகே பார்க்குறான், என்னடா இவனுக்கு போய் ஷைனஸ் வருமா அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் ஆரம் வந்து போகல. சரி நான் கிளம்புறேன், நீ குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ போனதுக்கப்புறம் நம்ம ஜேகே செம்மையாக கோவப்படுறான். இதெல்லாம் எனக்கு நடக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறுப்பாக பேசிகிட்டு இருக்கான். தென் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரானா. ஆரம் அவனுக்கு தெரிஞ்சதை சமைச்சு வச்சுருக்கான். ஜேகே பார்க்குறான், இதெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் நான் தான் அவனுக்காக கற்றுக்கிட்டேன் அப்படின்றானா. ஜேகே சாப்பிட்டு பார்க்குறான். பார்த்தா நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல யாரும் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்றனா. அதான் சொன்னேன்ல இப்போ கற்றுக்கிட்டான் அப்படின்றான். ஓ எனக்காகவா அப்படின்னு ஜேகே கேட்குறானா. ஆரம்னு சொல்கிறானா. ஸோ ஆரம் சிரிச்சிட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஜேகேவும் அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறான். பட் இதெல்லாம் நம்ம ஆரம் நோட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக பர்சனல் யூஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஆரம் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேட்ட சொல்கிறான், நான் இந்த வேலை மட்டும் பார்க்கல, எனக்குன்னு ப்ரைவேட்டாக ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ நான் அதுக்குமே நீ என்னோடய டிரைவராக இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் கூட எல்லா நேரமும் இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன்,
நான் எதுக்காக உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஆரம் தென் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நான் ஒரு மாஃபியா, எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் தான் இருக்குது, யாரை போட சொல்கிறாங்களோ அவங்கள போட்டு தள்ளிடுவேன், இதான் என்னோடய வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதான் தெரியுமே, எல்லா மாஃபியாவும் இப்படி தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆரம் பார்க்குறான், என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி. இல்லை நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன் அதான் அப்படின்றானா. ஓ அப்படியா, ஆனால் நான் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, சரி நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஒருத்தனை கொல்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, வேணான்ற மாதிரி ஆரம் கிட்ட சொல்லி பார்க்குறான். இல்லை அது என் வேலை, நான் பண்ணி தான் ஆகணும். ஆரம் நினச்சிக்கிறான், ஓ நம்ம தப்பு பண்ணக்கூடாது இவன் நினைக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கண்ணம் இருக்கும் இல்லையா, அதில் கையை வச்சு, நீ கவலைப்படாத, நான் எதுவும் ஆக மாட்டேன், எனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், ஸோ நீ பயப்பட வேணாம் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம ஜேகேவும் அப்படியேவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான், ஒருத்தரையாக கொள்கிறான். இதெல்லாம் ஜேகே வந்துட்டு தனியாக ஃபோன் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் ஆரம் பார்த்துடுறான். அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஃபோனில் அப்படின்னு கேட்குறானா. இல்லை நான் ஸ்கூல் படித்தேன் இல்லையா, அதில் ஒரு பையன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம் கொஞ்சம் ஜலஸ் ஆகுது. நீ இப்படி தான் உன் ஃப்ரெண்ட் கிட்டலாம் பேசுவியா, ஸோ நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் ஏன் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசக்கூடாது, நீ என் கூட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னை தவிர யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி நான் உன் கண்ணு முன்னாடியே அவன் நம்பரை டெலீட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி இப்படி டெலீட் பண்ணுறான். ஆரம்க்கு இது இன்னுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது, நமக்காக இவன் இப்படி பண்ணுறான். இப்போ ஹக் பண்ணிக்கிறானா, பட் மேலெலாம் பிளட்டாக இருக்குது, அது ஜேகே மேலே பற்றுது. செம்மையாக டென்ஷன் ஆகுறான். இதுக்கப்புறம் சரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறானா, போய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த இப்போ வெளியே வராங்க. இப்போ வீட்டுக்குமே போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் குளிக்கலான்னு உள்ளே போயிருப்பான். அப்போ தான் நம்ம ஜேகே சரி நான் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பானா. ஆரம் பொண்ணு குஷியாகிருது, இன்றைக்கி அவன் வேறு மூடில் இருக்கான் போலையே அப்படின்ற மாதிரி. தென் ப்ரெசண்ட்டில் இதுக்காக தான் நீ என்கிட்ட இவ்வளோ பழகுனியா ஜேகே அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் நம்ம ஆரம். இதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே பஸ்ஸில் போயிட்டுருக்கான். அந்த டைமில் ஒரு பையன் இன்னொரு பையன் கூட க்ளோஸாக இருக்கானா. இதை நம்ம ஜேகே பார்த்ததுக்கப்புறம் ஆரமோட ஞாபகம் வருது. தென் அவன் அப்படியே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான் பாஸ்டில் நடந்ததை. ஆக்சுவலி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் சிஐடி டீமில் இருந்திருப்பான். அவனுக்கான வேலை தான் இது, ஆரம்பம் எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருப்பான். ஸோ அதில் ஒன்றா தான் ஆரம் சின்ன வயசில் இப்படி கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்றது தெரியும். ஸோ அது எல்லாமே ஆரம் பற்றி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு லவ் மூலமாக அதான் ஒரு அஃபெக்ஷன் கொடுத்து அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளானை போட்டிருப்பான். அதே மாதிரி தான் அந்த இடத்துக்குமே பிளான் பண்ணி வந்திருப்பான். தென் ஃபைனலாக அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவான் இல்லையா, அந்த டைமில் அவங்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, இதுக்கப்புறம் நான் அவனை இந்த மாதிரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி தான் நான் அவனை பிடிக்க போகிறேன், அவனுக்கான எவிடன்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் தான் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ போட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஆரமோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமே அந்த சிஐடி டீமில் ஒருத்தனாக இருந்திருப்பான். அவனுக்கு இந்த நியூஸ் தெரியவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். இதையுமே நம்ம ஜேகே ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே ஆரம் கூட இருந்த மெமரிஸ் மாதிரி வந்துட்டு போகுது. அப்போ டக்குன்னு ஜேகே ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணை மூடுறானா. பட் கண்ணை மூடினாலுமே அந்த இடத்துல ஆரம் தான் நிற்கிறான். அதுவும் ஆரமோட அந்த ஸ்மைல், அப்புறம் ஷைனஸ், ஆரம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசுவான் இல்லையா, அது அப்புறம் அவனுக்காக சமைச்சது, இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய மெமரிஸ்லாம் அவனுக்கு வந்து போகுது. அந்த டைமில் நம்ம ஜேகேக்கு கால் வருது. ஜேகே அட்டன் பண்ணுறான். நீ பிடிச்சிட்டு வந்த இல்லையா ஆரம், அவன் இங்கேயே தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. அதுக்கு அவங்க ஆமாம் அவன் எப்படி தப்பிச்சானே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஒரு மாதிரி தோணுது, அவன் ஃபோன் வருதுன்ட்டு அப்போ போனால அதுக்கப்புறம் இங்கே சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பேர் பாதுகாப்புக்கு இருந்தும் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அந்த டைமில் தான் ஸோ அவனுமே ஆஃபீஸ் கிளம்பி வரான். ஸோ சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அது ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறான். பட் அதில் ஒரு போலீஸ் இருக்கான் இல்லையா, அதான் அந்த சிஐடி மெம்பர்ஸில் ஒருத்தன்,
அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஆரவ பார்த்து லைட்டாக சிரிச்சிருக்கான். ஆரவ் அப்படியே ஒரு மாதிரி சேடாக கண்ணை மட்டும் அப்படி அசைச்சிருப்பான். அதெல்லாம் நோட் பண்ணிட்டானா. ஸோ நம்ம ஜேகேக்கு புரிஞ்சுது ஆரம்க்கு ஹெல்ப் பண்ண இவன் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்கிட்டையும் சொல்லிடுறானா. ஸோ அவனையுமே பிடிச்சிடுறாங்க. ஆரம் பற்றி விசாரிக்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அது மட்டும்தான் சொல்கிறான். பட் அவன் இருக்கான் இல்லையா, அவன் ஆரமோட ஃப்ரெண்டு. ஆரம்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ஆக்சுவலி ஆரம் தான் அவனை பார்த்துட்ருப்பான். அவன் அதனால தான் ஆரம்காக அவ்வளோ லோயலாக இருக்கான். ஸோ எதுவுமே சொல்ல மாட்டான். அவனையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க இதுக்காக. ஆரம் தப்பிச்சிட்டான் இல்லையா, அவனை கண்டுபிடிக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. ஜேகேக்கு அப்படியே மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது. அம்மாலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு ஜேகே, வரேன்னு சொன்னேன் இன்னுமே வரல அப்படின்ற மாதிரி. அம்மா நான் வரேம்மா அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணுறான். அந்த இப்போது வீட்டுக்கு தான் போகிறான். அதான் ஆரம் வீட்டு இருக்கும் இல்லையா, சீல் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஜேகே போகிறான். சும்மா எதேச்சியாக தான் போயிருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இங்கே தான் அவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே போகிறானா. அந்த டைமில் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அப்படியே மேலேருந்து கெத்தாக கீழே இறங்கி வரான். என்ன ஜேகே, நீ என்னை ஏமாற்றிட்டா, எனக்கு எதுவுமே ஆகாது, என்னை ஜெயிலில் போட்டுறலாம், என்னை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜேகேவுமே சிரிச்சுட்டே, நான் அப்படி நினைக்க கிடையாதே, நீ எப்படியோ தப்பிச்சு வந்துடுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் என்னவோ நான் இங்கே வந்தேன் அப்படின்றானா. அப்படியா, எப்படி சொல்கிற நீ, நான் இங்கே திருப்பி வருவேன்னு? ஏன்னா நீ என்னை உண்மையாக லவ் பண்ணியாச்சே, அதனால தான். அப்போது நீ என்னை உண்மையாலுமே லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். நான் ஏன் ஒன்றை லவ் பண்ண போகிறேன் அப்படின்றானா. அப்போது ஆரம் இருக்கான் இல்லையா, கத்தி இருக்கும் இல்லையா, அதை கையில் வச்சிட்ருக்கான். ஜேகே பார்க்குறான். என்னை கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரானா. பட் அப்படியே ஜேகே முன்னாடியே ப்ளட்டு தெறிக்குது. ஜேகே அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். என்னன்னு பார்த்தா அவனோட செஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவனே குத்திக்கிறான். ஆரமே பார்த்தோன்னே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது ஜேகேக்கு. அப்படியே உட்காந்துடுறான். ஆரம் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. பட் ஆரம் பேசவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கான். ஜேகேக்கு முடியல, அழ ஆரம்பிக்கிறான். ஆரம் எழுந்துருன்னு சொல்லி. பட் ஆரம் எழுந்திருக்கவே இல்லையா. ஸோ பதட்டத்தில் அப்படியே ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். ஸோ ஆரம் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கானா. அப்போ லைட்டாக நம்ம ஆரம் பார்க்குறான். ஜேகே கண்ணிலேருந்து தண்ணியாக வருதா. அப்போ லைட்டாக சிரிக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே தான் தூக்கிட்டு போகிறான். சேர்த்துடுறான். எப்படி ஆச்சு அப்படிங்கும்போது, அவன் தெரியாமல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்றாங்களா. போலீஸ் கேஸோட நானே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறானா. அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆரம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. முழிக்கவே இல்லை நம்ம ஆரம். அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் ஜேகேக்கு முடியல, அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். நான் ஒன்று வெறிக்கல ஆரம், எனக்குமே உன்னை பிடிக்கும், ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் போலீஸ் இல்லை, நான் நேர்மையாக தானே இருக்கணும், அதனால தான் அப்படி பண்ணேன். என்ன தான் ரிலேஷனாகவே இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியம், அதனால தான் இப்படி பண்ணேன். ஆனால் நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணியிருக்கல, எனக்காக சாகணும்னு துணிஞ்சிட்டல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்போ அவன் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். யூனிஃபார்ம் தானே போட்டிருக்கான். அப்படியே அதை ரிமூவ் பண்ணுறான். இதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா நிறைய பேர் சுயநலத்துக்காக தான் இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்துலேயும் அவன் எனக்காக இருக்கணும்னு நினச்சான். சுயநலமாக இல்லை, எனக்காக இருக்கணும்னு நினச்சான். பட் நானே இப்படி பண்ணிட்டேன் தான் அவன் தாங்க முடியாமல் இப்படி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படியே பக்கத்தில் போய் பார்த்துட்ருக்கான். அழுகியாக வருது ஜேகேக்கு. ஆரம் இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறானா. ஆரம் எழுந்திருக்கவே இல்லை. இப்படியே 2-3 மாதம் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரான். பட் ஒன்றும் ஆகலை. ஸோ டாக்டர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப இதாக இருக்குது, தொலைவிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகேவை கூப்பிடுறாங்க. ஜேகே சொல்கிறான், இல்லை நான் இவனை பிடிக்க முடியும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. இதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் தனியாக என் வீட்டில் போய் இருக்கலான்ட்டு இருக்கேன், இனிமேல் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. போலீஸ்க்கெல்லாம் டவுட் வருது ஜேகே மேலே. நீ அவனை லவ் பண்ணுறதா, நான் அப்படி தானே நடித்தேன், அதில் உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்னோட வேலை அவனை பிடிச்சி கொடுக்கறது, அதுக்காக நான் உங்களுக்கு பிடிச்சும் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் தப்பிக்க விட்டது உங்கள் பிரச்சனை, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் என்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து கிளம்புறானா. பட் ஜேகே இதில் நீயுமே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதில் நான் கிடையாதே, நான் பிடிச்சி கொடுக்க வேண்டியது பிடிச்சி கொடுத்துட்டேன், இனிமேல் நார்மலான மனுஷங்க தான்,
நான் ஒன்றும் போலீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். பட் ஜேகேவை ஃபாலோ பண்ணி அமுச்சு விட்றாங்களா, இதை நம்ம ஜேகே நோட் பண்ணாமலா இருப்பான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அவங்க ஊருக்கே போயிடுறான். ஸோ போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே நார்மலாக விட்டுறாங்க, இவன் உண்மையாக தான் இருக்கான் போல் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்காங்க இல்லையா, அவங்க ஊர்லேருந்து நார்மலாக அப்படியே காஸ்டியூம் போட்டு வரான். பட் மற்றதையும் கேப் இதெல்லாம் போட்டிருக்கான். போட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறான். அதுவும் சந்தோஷத்தோட நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, லைட்டாக முழிச்சிருக்கான். பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், ஹக் பண்ணிக்கிறான். ஆரம் பார்க்குறான். நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ கூட அவ்வளோ நம்பிட்டு இருக்கான். இதை பார்த்ததுக்கப்புறம் ஜேகேவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆரமாக ஹக் பண்ணிட்டு, நம்ம இனிமேல் நீ மாஃபியாவாக இருக்க வேணாம், நானுமே சேடாக இருக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் நார்மலாக போய் என்னோட வீட்டில் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆரம் பார்க்குறான். ஆனாலாம் இல்லை, நான் இனிமேல் உன்னை பார்த்துப்பேன், நீ என் கூட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் உன்னை பார்த்துப்பேன் பத்திரமா அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படியே ஹக் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே அழறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மாஃபியா சிஐடி நம்ம நாம் குக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.